Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்னைக்கு ஒரு சிக்கன் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்தர் ஸ்பெஷலாக நான் ஸ்நாக்ஸ் இருந்த ரெசிபி உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்துட்டேன். சிக்கன் பீஸா பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பீஸா டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சிக்கன் பால் நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் பால் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். வீட்டில் இருக்கிற குழந்தை பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 300 கிராம் சிக்கன் போட்டுட்டு போன்லெஸ் சிக்கன் இது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட போன் சிக்கன் இருந்துச்சுன்னா தை பீஸ் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம், போன் ரிமூவ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதில் 3/4 தான் போட்டிருக்கு, ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, குருமிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விசில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா நிறையா அதில் வந்துடுச்சு. இது தண்ணி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எடுத்து வச்சிடலாம். அது சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் ஃப்ரை பண்ணல ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கு. இதில் ஜாஸ்தி ஆயில் தேவையில்லை. ஸ்டஃபிங் ஃப்ரை பண்ணுறப்போ ஜாஸ்தி நம்மளுக்கு ஆயில் தேவையில்லை. இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக சாப்பிங் பண்ணி போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் குட்டி குட்டியாக சாப்பிங் பண்ணி போட்டுடலாம். இது வந்து நான் ஒரு கேப்சிகமோட 3 பீஸில் ஒரு பீஸ் தான் போட்டிருக்கு, ஃபுல்லாக போடல, பாதி கூட போடல. அதில் 3 பங்கில் ஒரு பங்கு தான் போட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் அது போட்டுக்கோங்க. இது இன்னும் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையில்லை, க்ரன்ச்சினஸ் இருக்கும் அப்போ தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிடுச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா கையிலே ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை மசாலாவில் நம்ம பீஸா ஃப்ளேவர் தான் இது பண்ணி போகிறோம். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, அப்புறம் பீஸா ஹர்ப்ஸ், குருமிளகாத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கு. உப்பு ஏற்கனவே நான் செக் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது சிக்கனுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் நம்ம வந்து வெங்காயம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இதில் அவ்வளோதான் மசாலா தேவை, வேறு ஒன்றும் மசாலா தேவையில்லை. இதுவே செஞ்சு நீங்கள் பாருங்கள், அப்படியே பீஸா டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். குழந்தைகளுக்கு முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக. இல்லை சின்ன பார்ட்டி கெட் டுகெதர் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஸ்டார்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இஃப்தார் பார்ட்டிக்கு இதை செஞ்சு தரலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் டீ காஃபி கூட கோல்ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து பெட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பாதி 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் திக்னஸ்க்கு பெட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடிமேட் வாங்கினா கூட பரவாயில்ல. வீட்டில் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு மட்டும் சைட் கட் பண்ணிவிட்டு நடுவில் பகுதி இருக்கிற மட்டும் ப்ரௌன் பகுதி கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 2 சுற்றினா போதும், ரொம்ப நேரம் சுற்றாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், நைஸ் ஆகிடும். ரொம்ப நைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் அவ்வளோ வராது, பார்க்குறதுக்கு கூட அழகாக இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போது நல்லா நம்ம வந்து ஸ்டஃபிங் இருக்குல்ல நல்லா ஆறிடுச்சு.
கையில் கொஞ்சம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு வேணும் அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இப்போ பெருசாக மீடியமாக நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் மீடியம் தான் பண்ணேன், ரொம்ப பெருசும் பண்ணல, ரொம்ப சின்னதாக பண்ணல. அப்புறம் சீஸ் க்யூப் நடுவில் ஒவ்வொன்றும் வச்சுட்டேன். நான் எங்கிட்ட அப்போது அவைலபிள் இருந்துச்சு க்யூப் சீஸ், அதுதான் போட்டிருக்கு. உங்கள்கிட்ட கண்டிப்பாக மொசரெல்லா சீஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றப்போ டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும், அப்படியே சூயி இருக்கும்ல உள்ள, அப்போ உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் அதே மாதிரி தான் என்கிட்ட க்யூப் சீஸ் தான் இருந்துச்சு, அதே தான் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ எல்லா பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நான் எடுத்த சிக்கனில் எனக்கு வந்து 12 பீஸ் மீடியம் சைஸில் வந்திருக்குது. ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்பவும் பெருசு இல்லை. பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ், நல்லா ஒரு பெரிய அளவுக்கு மீடியம் சைஸ். ரொம்ப குட்டி குட்டி பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வரும். நான் வந்து ரொம்ப பெருசு பண்ணல, ஆனால் வந்து மீடியம் ரொம்பவும் பண்ணல, நல்லா பெரிய சைஸ் மீடியம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பால் ரெடி பண்ணிட்டுக்கோம்ல, அதை கோட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவு கோட்டிங்கில் கார்ன்ஃப்ளவர் ஒரு தடவை கோட்டிங் பண்ணிவிட்டு பிரெட் கிராம் கோட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது டைப் கோட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுமுறுப்பு ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி வரும். அப்புறம் நல்லா உங்களுக்கு விட்டு பிடிச்சு வராது. 2 கோட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு பால் சூப்பராக இருக்கும். இப்போ கோட்டிங் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து இங்கே ஆயில் சூட் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அதுக்குள்ளே சூடாகிட்டு இருக்குது. நம்ம இந்த பக்கம் நம்ம கோட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு தடவாச்சும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படி சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக ரெசிபி பண்ணலாம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல். ஏன்னா இதே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்க போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகிடும். அதனால் வீட்டிலே செய்யலாம். அன்ஹெல்தி கூட இல்லை, ஹெல்தி தான். அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். டெய்லியெல்லாம் கொடுக்காதீங்க, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம்ல. அதனால் மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்திங்கன்னா அவங்களும் நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க, நீங்களும் நல்லா அவங்களுக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பீங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸ் மீடியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால்ஸ் போட்டு, நான் 12 பீஸ் எனக்கு பால்ஸ் வந்திருக்குது. நான் 2 டிப்ஸில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அப்போ உங்களுக்கு வந்து மேலே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், கிறிஸ்பி வராது. அப்போது எரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் காட்டுற பாருங்கள், எவ்வளோ சவுண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிறிஸ்பி சவுண்ட் பார்த்திங்களா, அவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ 2வது பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். என்னோடய சேனலுக்குள்ளே ரெசிபி நிறைய இருக்கும், சிம்பிள் ஈஸி. நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எப்படி வீட்டில் ரெசிபி பண்ணிடலாம். அதே மாதிரி 2 வாசல் நான் ரெசிபி போடுற, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து ரம்ஜானில் இஃப்தாரில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, பார்ட்டி கெட் டுகெதர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் செய்யலாம். அப்புறம் இல்லைன்னா ஈவினிங்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மழை சீசன் மறுபடியும் வர போகுது, அப்போ கூட நீங்கள் சுட செஞ்சு டீ காஃபி சுட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு கோல்ட்ரிங்க்ஸ் ஜூஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு உடச்சி காட்டின பாருங்கள், நான் சொன்னல சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து சீஸ் மட்டும் கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.